ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னா சிந்தாமணி சிக்கன் செய்கிறேன். அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி. ரொம்ப நாள் வச்சு சிந்தாமணி செஞ்சு எங்கள் பாப்பா 2 பாப்பாங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். ரசமும் சிந்தாமணி சிக்கனும் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நான் எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சாப்பாடு வச்சுட்டேன் குக்கரில். சாப்பாடு வேகிறதுக்குள்ள கொஞ்சம் கிரேவிக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. சிக்கன் வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன். சிந்தாமணிக்கு கிரேவிக்கு வந்து 1/2 கேஜி எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெய் ஊற்றிட்டு வேணுன்னா சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடலெண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு வந்து அதிகமாக போட்டிருக்கேன், இஞ்சி கம்மியாக போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு, சின்ன வெங்காயம் 400 கிராம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் போட மாட்டேன். சிந்தாமணிக்குனா சிந்தாமணி சிக்கனுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். உப்பு எவ்வளோ தேவையோ சிந்தாமணி சிக்கனுக்கு அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. 5 ஐட்டம் தான். சின்ன வரமிளகா வந்துட்டு ஒரு 20 வரமிளகா வந்துட்டு இது காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் 20 மிளகாய் எடுத்துருக்கேன். காரமாக இருந்தால் ஒரு 10 மிளகாய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா வணக்கி விட்டுட்டு விதையெல்லாம் எடுத்துடணும். 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு போட்டு நல்லா எண்ணெயிலே மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. கறி கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வணங்குற வரைக்கும் அப்படியே வணக்கி விட்டுட்டே இருங்க. மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இறக்கிட்டிங்கன்னா அதில் தண்ணியெல்லாம் எடுத்துருக்கோம். அந்த தண்ணி எடுத்தோடனே எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 20 நிமிஷம், இன்னும் 20 நிமிஷம் 25 நிமிஷம் விட்டிங்கனாவே நல்லா கிரேவி மாதிரி ஆயிரும். வெறும் சாப்பாட்டுக்கு ரசத்துக்கு ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து சிக்கன் கிரேவி குழம்பு மாதிரி வச்சுருக்கேன். தக்காளி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, ஜீரக மிளகு, பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன், கருவேப்பிலை, தேங்காய் வந்து முத்தின தேங்காய் அரை மூடி போட்டிருக்கேன். மஞ்சத்தூள், மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா அதிலே லைட்டாக மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் வந்து சத்தி தான் யூஸ் பண்ணுவேன். மஞ்சத்தூள் எல்லாமே எனக்கு சத்தின்னு தான், கொஞ்சம் வேறு எந்த பவுடருமே நான் யூஸ் பண்ணுவேன். வீட்டில் அரைச்சது எனக்கு அரைக்க தெரியாது, அதனால் நான் அதை அரைக்கிறது இல்லை. எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு வந்து சன்ஃப்ளவர் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கொஞ்சமாக போட்டு, ஏன்னா இது கரம் மசாலாலாம் போடுவோம், அதனால் எந்த மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்லை. எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு கறி போட்டுட்டுக்கோங்க. கறி போட்டுட்டு நல்லா தண்ணி வர அளவுக்கு அதில் இது பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் போட்டேன், ஷூட் பண்ண முடியல. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாலாம் போட்டு நல்லா கலந்துட்டுட்டு உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா செம்மையாக இருந்த குழம்பு. உண்மையாலுமே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் குழம்பு, சிந்தாமணி சிக்கன் சாப்பாடு போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது எங்கள் வீட்டில். இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாகவே இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். காம்பினேஷன் நல்லாயிருக்கும். குழம்புக்குமே சிந்தாமணி சிக்கனும் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் போட்டிருக்கேன், கொஞ்சமாக தயிர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் பாப்பாங்க 2 பேருமே சின்ன வயசுலேருந்தே சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சிந்தாமணி மட்டும் வச்சு கொடுத்தாவே சாப்பிடுவாங்க. ரசம் சிந்தாமணி மட்டும் வச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. எனக்கு ரசம் வைக்கல, குழம்பு வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட், சப்ஸ்கிரைப். பாய்.